जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टम साधय साधय ह्रीं ओम स्वाहा. நம்ம ஒவ்வொரு பேரும் அவரவருடைய ஜாதகம் பார்க்கறாங்க. அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், சிலவர் தோஷங்களுக்கு பரிகாரம் இருந்தால் அது பண்றாங்க, அப்படியெல்லாம். ஆனால் இந்த கிரக யோகங்கள் அதுதான் மனுஷனுக்கு வாழ்க்கையிலே நல்லது கெட்டது எல்லாம் தரப்பட்டது. ஆனா இந்த கிரக யோகங்கள் மனுஷனுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே நல்லதும் கெட்டதும் எல்லாம் உருவாக்கத்தான் செய்யும். நல்லது வந்தால் நல்லதுதான் இல்லையா? நல்லது வந்தால் சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஆனால் தோஷம் வந்தால் அது பெரிய துக்கத்துக்கு காரணம் ஆகும். அப்போ அந்த தோஷம் தரக்கூடிய கிரக யோகங்கள் எது அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறது ஒன்று. எந்தெந்த கிரக யோகங்கள் பூமிக்கு, அதாவது உலகத்துக்கு தோஷமாக பாதிக்கும் அப்படி சொல்லி இருக்கிறது. அதுல எப்படி என்றால், கிரகங்கள் ஒன்று சேரும் போதும், இல்லை கிரகங்கள் ரொம்ப பக்கத்திலே வரும் பொழுதும், இல்லை கிரகங்கள் பார்வையினால, திருஷ்டி கொண்டு அப்படி சொல்லுவாங்க, பார்வையினாலே ஒன்று சேரும் போதும் இந்த தோஷங்கள் உண்டாகத்தான் செய்யும். கிரகங்கள் ஒரு ராசியில ஒன்று சேரும் போது, அதே மாதிரி பக்கத்துல வரும்போது, அதாவது ஒரு ராசின்னு சொன்னா 30 டிகிரி. இப்ப இந்த கிரகம் எக்ஸாம்பிள் சொல்றேன், சனி இப்போ ஒரு ராசியில் 5 டிகிரி தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இருக்கப்பட்ட குரு பயிற்சிக்கு டைம் ஆயிடுச்சு, அடுத்த ராசியிலே இருந்து, அதாவது எக்ஸாம்பிள் மகரத்தில் சனி 5 டிகிரியில நிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தனுசுல இருக்கப்பட்ட குரு டிராவல் பண்ணி 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 மகரத்தோடு அடுத்து வந்தாச்சு, சனியோடு அடுத்து வந்தாச்சு. அப்படி இருக்கும் போதும் இந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அப்போ ஒண்ணு சேரவில்லை, ஆனால் சேர போகுது. எக்ஸாம்பிள் இப்போ 6 மணிக்கு சூரியோதயம்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு சூரியோதயம், ஆனா ஒரு 5:45 மணிக்கெல்லாம் நமக்கு அந்த வெளிச்சம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி கிரகங்கள் ஒரு ராசியில் ஒன்று சேரும் போதும், இல்லை அந்த ராசியில் ஒன்று சேரக்கூடிய காலம் அடுத்து வரும் பொழுதும், திருஷ்டி கொண்டும், அதாவது பரஸ்பர பார்வையினாலேயும் இந்த தோஷங்கள் வரத்தான் செய்யும். இது பராசர ஹோரையில ரொம்ப முக்கியமாகவே சொல்லி இருக்கிறது. பிருகத் பராசர ஹோரையில் சொல்லி இருக்கிறது. இப்போ நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், உலகம் அசாந்தியின் பாதையில் போய்கிட்டு இருக்கிறது என்று. அந்த அசாந்தியின் பாதையில் உலகம் போய்கிட்டு இருக்கிறது என்று சொல்றதுக்கு காரணம், வரக்கூடிய அந்த கிரக யோகங்களே முன்கூட்டி கணிச்சதின் காரணமாகத்தான். இது ஜோதிஷ சாஸ்திரம் படித்த எல்லா ஆச்சாரியன்மாருக்கும் தெரியும். ஜோதிஷம் எதுக்காக உள்ளது? நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சு, அதுக்கு தோஷமாயிருந்தால் அந்த தோஷம் வராமல் தடுப்பதற்கும், நல்லதாயிருந்தால் மேக்சிமம் அந்த நல்லதே நமக்கு நேடி எடுக்கிறதுக்குமாக உள்ள முயற்சிகள் நம்ம செய்ய வேண்டும். அதுக்குள்ளதுதான் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது. நமக்கு இது கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, உலகத்துக்கு மிகவும் ஆபத்தான கிரக யோகங்கள், உலகத்துக்கு, நம் நாட்டுக்குன்னு இல்லையே, உலகத்துக்கு, பூமிக்கு மிகவும் ஆபத்தான கிரக யோகங்கள். ஒண்ணு செவ்வாய் பிளஸ் ஜூபிட்டர். செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்தால், இல்லை பரஸ்பரம் திருஷ்டி செய்தால், இல்லை 2 ராசிகளில் அடுத்தடுத்து நிக்கிறதாயிருந்தால் அது நல்லதல்லே. அப்படி வரக்கூடியது 27 மாதங்களில் ஒரு முறை அப்படி வந்து சேரத்தான் செய்யும். 27 மாசத்தில் ஒரு முறை கிரகங்கள் செவ்வாய் குரு ஒரு ராசியில் ஒன்று சேரும். அப்போ உலகத்தில் பெரிய தோஷங்கள் உண்டாகும். நமக்கு நம் கண் முன்னாலே தோஷம் வந்தால் தான் தெரியும், இல்லை என்றால் நமக்கு பக்கத்துல வந்தால் தான் தெரியும். அதுக்கு உதாரணமே சொல்றேனே, அதாவது பாருங்க, 4 வருஷத்துக்கு மேலாச்சு யுக்ரைன் யுத்தம் நடக்கிறது.
ஆனா அதை பற்றி நமக்கு திங்கிங் எதுவுமே இல்லை, நம்ம அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. நியூஸ்ல பாக்குறாங்க, அப்படி கேர் பண்ணாம விடுறாங்க. ஆனா இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை பாதிச்சிருக்கு. அது நமக்கும் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிறது, நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நம்ம அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப அதுபோல இந்த கிரக யோகங்கள் வரும்போது உலகத்தில் எங்கெங்கேயோ எல்லாம் பெரிய பெரிய ஆபத்துகள் உண்டாகிறது உண்டு. நம்ம அது கவனிக்கிறது இல்லை. நமக்கு சில நேரங்களில் அது எஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் வேணுமானாலும் இப்படி வரப்பட்ட கிரக யோகங்கள் நமக்கும் எஃபெக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ 27 மாதத்தில் ஒரு முறை செவ்வாய் குரு ஒண்ணு சேரும். அப்ப அதோட பலம் என்ன என்று நான் சொல்லி வருகிறேன். அடுத்தது அப்ப செவ்வாய் குரு கிரக யோகம் உலகத்துக்கு மிகவும் ஆபத்தானதுதான். அடுத்ததாக செவ்வாய் சனி. செவ்வாய் சனி இந்த கிரக யோகம் 2 வருடத்தில் ஒரு முறை, 2 வருஷங்கள் சேரும் போது ஒரு முறை செவ்வாயும் சனியும் ஒன்னு சேரும். இல்லே திருஷ்டி கொண்டு யோகம் செய்யும். ஒன்னு சேர்றதுக்கு யோகம் செய்கிறதா அப்படி சொல்லுவோம். ஒரு ராசியில் யோகம் செய்யும், இல்ல திருஷ்டி கொண்டு யோகம் செய்யும், இல்லை ராசிகளில் பக்கம் பக்கம் அடுத்து வரும். அப்படி வரப்பட்டதும் உலகத்துக்கு தோஷ பலங்கள் தரப்பட்டதுதான். அடுத்ததாக அதாவது ஃபர்ஸ்ட்ல சொல்லப்பட்டதை விட இரண்டாவது சொல்லப்பட்டதை விட பெரிய ஆபத்து சனி பிளஸ் குரு யோகம். குரு பார்வை இருந்தால் எல்லாம் சுபமாகும் அப்படின்னு நினைப்பீங்க, சொல்லுவீங்க. ஆனால் இங்க குருவும் சனியும் ஒண்ணு சேர்ந்தால், இல்லை பரஸ்பரம் திருஷ்டி செய்தால், இல்லை ராசிகளில் அடுத்து வந்தாச்சுனால் உலகத்துக்கு பெரிய பேரழிவே உண்டாகும். உலகத்துக்கு பேரழிவு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும், அப்போ மனுஷனுக்கும் தானே ஆபத்துகள் உண்டாகும். அப்போ செவ்வாய் சனி 2 வருஷத்துக்கு ஒரு முறை, அதே மாதிரி சனி குரு கிரக யோகம் 20 வருஷத்தில் ஒரு முறை தான் உண்டாகும். 20 வருஷத்துல ஒரு முறை தான் இந்த சனி குரு கிரக யோகம் உண்டாகும். அது மிகப்பெரிய தோஷம் உண்டாக்கக்கூடியதுதான். இப்போ அடுத்து வரப்போவது 2039 தான். 2039 ஜூன் மாசத்திலே குரு சனி கிரக யோகம் ஆரம்பிக்கும். அது ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சாச்சுனால் டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் வரை குரு சனி கிரக யோகம் இந்தியாவோட நைசர்கிக ராசியாக இருக்கப்பட்ட கன்னியில் வரும். அப்போ சிம்மத்தில் கிரக யோகம் வரும் பொழுதே நமக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஆரம்பிக்கும். நைசர்கிக ராசி அப்படின்னு சொன்னால் இந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அதில் எந்த எந்த ராசிகளிலே இந்த கண்ட்ரி இருக்கு என்று ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது உண்டு. அதுபடி பார்த்தால் இந்தியாவோட நைசர்கிக ராசி என்று சொல்லப்பட்டது கன்னி தான், கன்னி ராசி. அப்ப கன்னி ராசியில் இந்த கிரக யோகம் வரும் பொழுது அதிபயங்கரமாக உள்ள ஆபத்து நம்ம நாட்டுக்கே உண்டாகும். பெரிய ஒரு யுத்தம் உண்டாகும், நிறைய உயிர் சேதம் உண்டாகும். அது எப்போ வருது? 2039 வருது. இங்க அப்போ 20 வருஷத்துல ஒரிக்கல் வருதுண்டோ, அந்த 20 வருஷத்துல ஒரிக்கல் வரப்பட்ட அந்த கிரக யோகம் நமக்கு, நம் நாட்டுக்கு, இந்தியாவுக்கே பாதிப்பு உண்டாகிற மாதிரி 2039 வருது. ஆனால் அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்த கிரக யோகம் இப்படி வந்தாச்சுனால் உலகத்துக்கே ஆபத்துண்டாகும். ஆனால் அது எந்த ராசியில் தான் வருதோ, அந்த ராசியில் எந்த கண்ட்ரி இருக்கோ அங்க கொஞ்சம் அதிக ப்ராப்ளம்ஸ் உண்டாகத்தான் செய்யும். 20 வருஷத்துல ஒரிக்கல் சனி குரு கிரக யோகம் உண்டாகும். இனி இந்த ஒவ்வொரு கிரக யோகத்துடைய பலங்கள் நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி வரும்போது என்ன நடந்திருக்கு உலகத்திலேன்னு சிம்பிளா ஒரு பின்னாடி தெரிஞ்சு நமக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். செவ்வாய் குரு கிரக யோகம் என்ன பலங்கள் அந்த கிரக யோகம் வந்தாச்சுன்னா இதெல்லாம் சுப பலங்கள் அல்ல, தோஷ பலங்கள் தான்.
அது பொருளாதார பற்றாக்குறைவு. பொருளாதார பற்றாக்குறைவு, அதாவது எக்கனாமிக் டிஃபெக்ட், அது உண்டாகும். பொருளாதார பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு, பயங்கரமாக விலைவாசி உயர்வு உண்டாகும். விளைச்சல் குறைவுண்டாகும். விளைச்சல் குறைவுண்டாகும் என்று சொல்லும் போது காலாகாலத்தில் மழை பெய்யாது, அப்போ விளைச்சல் குறைவுண்டாகும். அப்படி உண்டாயிருந்தாலே உலகில் தாரித்யம், நாட்டில் தாரித்யம் உண்டாகும், விலைவாசி அதிகமாகும். இது மத கலவரம், இரண்டு மதங்களுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ், கலவரம், இது உண்டாகும். அசாந்தி உண்டாகும், ஜனங்களுக்கு சாந்தி. அது அப்படித்தானே, கலவரம் உண்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மக்களுக்கு அசாந்தி உண்டாகும். இயற்கை சீற்றம் இவைகள் உண்டாகும். இயற்கை சீற்றம் அப்படின்னா தெரியும் இல்லையா? இயற்கை சீற்றம்னா பெரிய வெள்ளப்பெருக்கு, கொடுங்காற்று, பூகம்பம், அக்னியால் உண்டாகப்பட்ட தோஷங்கள், இவையெல்லாம் உண்டாகும். அப்போ இந்த செவ்வாய் குரு கிரக யோகத்தினால பொருளாதார பற்றாக்குறை உண்டாகும், விலைவாசி உயர்வு உண்டாகும், விளைச்சல் குறைவுண்டாகும், மத கலவரம் உண்டாகும், உலகத்தில் அசாந்தி உண்டாகும், இயற்கை சீற்றம் இவைகள் உண்டாகும். இந்த கிரக யோகம் என்னைக்கு வந்திருக்கிறது என்று கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு, இப்பதான் எல்லாமே கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கிரக யோகத்துல என்னென்ன நடந்திருக்கு உலகத்திலே, அப்படி நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அப்ப உங்களுக்கு புரியும், நிறைய கஷ்ட நஷ்டங்களும் அழிவும் உலகத்தில் ஏதாவது பாகங்களில் எல்லாம் உண்டாகியிருக்கிறது. அடுத்த கிரக யோகம் என்னன்னு நமக்கு பார்க்கலாம். இரண்டாவது உள்ளது செவ்வாய் சனி கிரக யோக பலங்கள். செவ்வாய் சனி, இப்போ செவ்வாயும் சனியும் ஒன்னு சேர்ந்த ஒரு ராசியில இருந்தாலோ, இல்லை ரெண்டு ராசிகளில் பக்கம் பக்கம் வந்திருந்தாலோ, இல்லை பரஸ்பரம் திருஷ்டியால் யோகம் செய்தாலோ உலகத்துக்கு அது ஆபத்தான கிரக யோகம்தான். அப்போ என்ன உண்டாகும் என்றால் யுத்தம் உண்டாகும், கொலைகள் உண்டாகும், கலவரம் உண்டாகும், தேச தலைவர்கள் கொல்லப்படுவார்கள். தேச தலைவர்கள் அப்படின்னா தெரியும் இல்லையா? பெரிய பெரிய லீடர்கள், அவங்க சத்துருக்களால் கொல்லப்படுவார்கள். ஆட்சி அதிகாரங்களில் பாதிப்பு உண்டாகும். அப்ப ஒரு அஸ்திரமான கவர்மெண்ட் உண்டாகும். ஆட்சி அதிகாரங்களில் பாதிப்பு உண்டாகும் என்று சொன்னால் கவர்மெண்ட் அஸ்திரமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் நாட்டில் ஜனங்களுக்கு அசாந்தி உண்டாகும், நாட்டில் அராஜகத்துவம் உண்டாகும். இதுவும் எல்லாம் மக்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ செவ்வாய் சனி கிரக யோகமும் நமக்கு தோஷம் செய்யப்பட்டது தான். அடுத்ததே பார்ப்போம். மூணாவதாக இருக்கப்பட்ட சனி குரு கிரக யோக பலம், அதுதான் பெரிய ஆபத்தான கிரக யோகம். பாருங்க, நாட்டில் முக்கிய தலைவர்களுக்கும் அரசாங்கத்தில் முக்கிய பிரமுகர்களுக்கும் எதிரிகளால் உயிர் சேதம், யுத்தம், மகாவியாதி, பொருளாதார பற்றாக்குறை, சொட்டு நோய்கள், இயற்கை பேரழிவுகள், அதாவது அக்னி, வாயு, ஜலம், நிலம், இவைகளால் உண்டாகப்பட்ட இயற்கை பேரழிவுகள், இவைகளால் அசாந்தி உண்டாகும். மக்களுடைய சர்வவிதമായ சொத்து எல்லாம் விட்டுட்டு ஊரு விட்டே ஓடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுருக்கமா டோட்டலா அசாந்தி உண்டாகும், நிம்மதி கெட்டு போயிடும். அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான கிரக யோகம் தான் சனி குரு கிரக யோகம். பெரிய யுத்தமே உண்டாகும், உலகத்துக்கு ஒரு பெரிய பேரழிவு. உலகத்துக்குன்னா டோட்டலா இல்லை,
பல இடங்களிலேயும் ஒரு பெரிய பேரழிவு உண்டாகும். அது பாருங்கோ, எப்படியெல்லாம் அக்னியினாலே, வாயுவினாலே, ஜலத்தினாலே, நிலத்தினாலே. அக்னியினாலே என்ன உண்டாகும் தெரியும் இல்லையா? பெரிய அக்னிபாதே. அக்னிபாதைன்னா தெரியும் இல்லையா? தீ பிடிச்சு பெரிய ஆபத்து உண்டாகிறது, உயிர் சேதம் மக்களுக்கு உண்டாகிறது. வாயுவினால கொடுங்காற்று, அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட அந்த கொடுங்காற்று உண்டாகிறது. ஜலத்தினால வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட்ஸ், அது உண்டாகிறது. நிலத்தினால என்ன உண்டாகும்? நிலநடுக்கம் உண்டாகும். ஆகாசத்தினாலே உண்டாகும் இடிமின்னல், அது ஆகாசத்தினால உண்டாகப்பட்டதுதான். இப்படி இயற்கை பேரழிவுகள் உண்டாகும், யுத்தம் உண்டாகும், சொட்டு நோய் அப்படின்னா மகாவியாதி, என்னிலிருந்து அடுத்தவருக்கு, அவரிலிருந்து அடுத்தவருக்கு அப்படி அப்படி பரகப்பட்ட வியாதி, இவையெல்லாம் உண்டாகும். இதெல்லாமே மனுஷனோட நிம்மதியை கெடுக்கிறது மட்டுமல்ல, சொத்துக்கும் உயிருக்கும் சேதம் வருத்தக்கூடிய கிரக நிலைதான். அடுத்ததாக இந்த கிரக நிலையில் என்னென்ன வந்திருக்குன்னு சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது சொல்றேன். மற்றவை நீங்களே பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, 1984, அதாவது 1984 அக்டோபர் 31 அன்னைக்கு செவ்வாய் குரு கிரக யோகம் உண்டாயிருக்கிறது. செவ்வாய் குரு கிரக யோகம் 84 அக்டோபர் 31 செவ்வாய் குரு கிரக யோகம் உண்டாயிருக்கிறது. அப்ப ஆரம்பத்துல நம்ம சொல்லி இருக்கிற இப்படி உண்டாயிருந்தால், ராஷ்டிர தலைவன்மார்க் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட டாப் லீடர், அப்படி இருக்கப்பட்டவரை மற்றவர் யாராவது கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த காலத்துல 1984 அக்டோபர் 31 1984 அக்டோபர் 31 அன்னைக்கு செவ்வாய் குரு கிரக யோகம் இருந்தது. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு? செவ்வாய் பிளஸ் குரு கிரக யோகத்தின் மூலம் என்ன நடந்திருக்கு? அன்னைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தியுடைய படுகொலை நடந்து விட்டது. அப்போ 1984 அக்டோபர் 31 இந்திரா காந்தியின் படுகொலை அன்னைக்கு நடந்து விட்டது. அதுக்கு காரணம் பாருங்கோ, செவ்வாய் குரு கிரக யோகம். அடுத்ததாக ஒண்ணு பார்க்கலாமே. பாருங்கோ, இங்கேயும் செவ்வாய் குரு கிரக யோகம் இருக்கிறது. அது கடக ராசியில இருக்கு. முக்கியமாக கவனிக்கணும், கடக ராசியில குரு உச்சமாக இருக்கிறது. இங்க செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது. அங்க ஒரு பெரிய யோகமே இருக்கிறது ஒரு ஆளோட ஜாதகம் பார்த்தால். ஆனா இப்படி வேர்ல்டு வைஸ் உள்ள பலங்கள் பார்க்கறதா இருந்தால் இந்த கிரக யோகம் பெரிய ஆபத்து உண்டாகக்கூடியதுதான். அப்போ 1991 மே 21 மே 21 அன்னைக்கு செவ்வாய் குரு கிரக யோகம் இருந்தது கடக ராசியிலே. அன்னைக்கு என்ன நடந்தது? ராஜீவ் காந்தியின் படுகொலை. அன்னைக்குதான் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, நாட்டில் பெரிய லீடர்மார்கள் அவளுக்கு ஆபத்து உண்டாகும் என்று சொன்ன இல்லையா? அப்போ இந்திரா காந்தி யாரு? நமது பிரைம் மினிஸ்டர். ராஜீவ் காந்தி யாரா இருந்தது? நமது பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்த கிரக யோகங்கள் நாட்டின் முக்கிய தலைவர்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு அகால மரணத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு கரெக்டா இருக்கிறதுன்னு பாருங்க. அடுத்தது ஒண்ணு பார்ப்போமே. இங்கு செவ்வாய் குரு கிரக யோகம் ராசியில் செவ்வாய் குரு கிரக யோகம், செவ்வாய் குரு கிரக யோகம் பார்வை கொண்டுதான் இருக்கிறது. இது இஸ்ராயல் யுத்தம் நடந்த ஜாதகம் தான். அப்ப 2023 அக்டோபர் 7 இஸ்ராயல் யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. அந்த டைம்ல செவ்வாய் குரு கிரக யோகம், பார்வையினாலே உள்ள யோகம். அது மட்டுமல்ல, இங்க நவாம்சத்துல குரு செவ்வாய் இது பக்கம் பக்கமாக இருக்கிறது. 2 ராசியில இருந்திருந்தாலும் ரொம்ப பக்கத்திலே தான் அந்த கிரகங்கள் இருக்கிறது. இது ராசியில் மட்டும் இல்லை, நவாம்சத்திலே அப்படி வந்திருந்தாலும் அந்த பலங்கள் உண்டாகத்தான் செய்யும். அப்ப இது
அந்த இஸ்ராயல் யுத்தம் உண்டாகிறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ செவ்வாய் குரு கிரக யோகம் ராசியிலேயா இருந்தாலும் நவாம்சத்திலேயா இருந்தாலும், அது ஒரு ராசியில் ஒன்று சேர்ந்தாலோ இல்லை 2 ராசிகளில் பக்கம் பக்கம் வந்தாலோ இல்லை திருஷ்டி கொண்டோ ஒன்று சேர்ந்தால் இந்த ஆபத்துகள் உண்டாகும். அதில் சில விஷயங்கள் தான் இப்போ உங்களிடம் சொன்னது. அதாவது சுருக்கமா செவ்வாய் குரு கிரக யோகம் உலகத்துக்கு ஆபத்தானது. இனி அடுத்த கிரக யோகத்தை நமக்கு பார்க்கலாம். செவ்வாய் சனி கிரக யோகம். செவ்வாய் சனி கிரக யோகம் இங்கே 2 ராசிகள்ல தான் நிக்கிறது. அதாவது சனி மகர ராசியிலே இருக்கிறது, செவ்வாய் தனுசு ராசியில் 28.5 டிகிரியில இருக்கிறது. அதாவது தனுசுல 28.5 டிகிரியில இருக்கு. 1.5 டிகிரி மாறியாச்சுன்னா அந்த செவ்வாய் கூட மகரத்தில் விட்டது. புரிஞ்சிருக்கோ? சனி மகரத்தில் நிக்கிறது, செவ்வாய் இந்த 30 டிகிரி தாண்டி 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 டிராவல் பண்ணி பக்கத்திலே வந்திருக்கிறது. 1.5 டிகிரி தாண்டியாச்சுன்னா மகரத்தில் வந்துவிடும். அப்போ கிரக யோகம் பக்கத்துல வந்துருச்சு. அந்த டைம்ல தான் 2022 பிப்ரவரி 24 யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பிச்சது. இப்பவும் அது நடந்து கொண்டே தான் இருக்கு. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் அங்கே இறந்து போச்சு. குழந்தைகள், ஸ்திரீகள், எத்தனையோ பேர் இறந்து போச்சு. அப்போ அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் சனி கிரக யோகம் தான். அப்போ செவ்வாய் சனி கிரக யோகமும் உலகத்துக்கு ஆபத்தானதுதான். மக்களுக்கு அசாந்தி, உயிர் சேதம், சர்வவிதമായ கஷ்ட நஷ்டங்கள் இவையெல்லாம் உண்டாக்கக்கூடியதுதான். நான் பின்னாடி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது முன்னாடி சொல்லி இருந்தேன், என்ன ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை, அதனால தான். இல்லை என்றால் பழைய காலத்துள்ள நிறைய விஷயங்கள் அடுத்த காலத்து என்னென்ன நடந்திருக்குன்னு நமக்கு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களிடம் சொல்லலாமா இருந்தது. நீங்களே அது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்கோ, அப்போ இதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்ததாக குரு சனி கிரக யோகம் தான் நமக்கு பார்க்க வேண்டும். குரு சனி கிரக யோகம், இந்த குரு சனி கிரக யோகம் சொன்னேன் மிகவும் தோஷமானது அப்படி என்று சொன்னேன். இங்கே நவாம்சத்துல குரு சனி கிரக யோகம் 2004 டிசம்பர் 26 உண்டாயாச்சு. உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு என்ன நடந்தது என்று இல்லையா? உலகமே ஸ்தம்பிச்சு போற மாதிரி பெரிய ஆபத்து வந்தாச்சு இல்லையா? உலகமே ஸ்தம்பிச்சு போற மாதிரி இல்லை, பெரிய ஒரு உயர் சேதம் உண்டாச்சு, சுனாமி உண்டாயாச்சு. உலகத்துக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகிற மாதிரி அது கடக ராசியிலே உண்டாயாச்சு, ஜல ராசியிலேயே. கடக ராசி சமுத்திரம். அப்போ ஜலத்தினாலே ஒரு பெரிய பேரழிவு உண்டாயாச்சு. அப்ப அதுக்கு காரணம் இதுவே இந்த கிரக யோகம் ஜலராசியிலே அல்லாமல் வந்திருந்தால் பூமி குலுக்கம் உண்டாயிருக்கலாம், அக்னி பாதை உண்டாயிருக்கலாம், எப்படியா இருந்தாலும் மகா பேரழிவு. இங்கே இன்னொரு விஷயம் என்ன இருக்கா, இந்த சனி குரு கிரக யோகம் அதோடு சேர்ந்து மாந்தி வேற நிக்கிறது, அதுவும் பெரிய தோஷத்தை தரப்பட்டதுதான். அப்போ சுருக்கமா சனி குரு கிரக யோகமும் பெரிய ஆபத்துகள் உண்டாக்கக்கூடியதுதான். அப்படி ஒரு கிரக யோகத்திலே தான் சுனாமி உண்டாயது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மிகவும் முக்கியமானது. அதாவது 2019 டிசம்பர் 26 கொரோனா வந்துருச்சு இல்லையோ, அதுதான் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு இல்லையா? அது கூட மாற்று ரெடி பண்ண சொன்னேன். என் கூட இருக்கப்பட்ட நல்லவனாக இருக்கப்பட்ட அந்த மடப்பையன் அது பண்ணலை. அதாவது அன்னைக்கு நீங்க அந்த 2019 டிசம்பர் 26 உள்ள பிளானிட்டரி பொசிஷன் பாருங்க. அப்போ சனி குரு ஒன்னு சேர்ந்து, அது மட்டுமல்ல 5 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து இருந்தது. அதாவது சனி குரு புதன் சூரியன் சந்திரன் கேது 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பிளஸ் ராகு தர்சனம்,
மகா பிரவர்ஜா யோகம். பிரவர்ஜா யோகம் என்றாலே அழிவுதான், தோஷம்தான் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ மறுபடியும் அது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர்றதுக்காக இந்த போர்டுல மறுபடியும் ஒரு வாட்டி உங்களை அதை காட்டி சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தீர்க்காயுசு, ஆரோக்கியம், சாந்தி, ஐஸ்வர்யம் இவை அனைத்தும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.